ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயந்தி செந்தில்குமார். இன்றைக்கி செம்மையாக ஒரு ரிச்சான ஒரு பலாப்பழம் பாயாசம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 7-8 பலாப்பழத்தை இந்த மாதிரி உரித்து அந்த விதையை எடுத்து அதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதை வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அதை கரைச்சி வச்சுட்டு வானலை வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் பொடியாக நான் இந்த தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை பொன்னுரோலாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த பலாப்பழத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆற வச்சுருக்கக்கூடிய அந்த பலாப்பழத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை அடுப்பில் வச்சு நல்லா அதை கொஞ்சமாக கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் வச்சுருந்தோம், அதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அது கூட நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக லைட்டாக ஒரு உப்பு போட்டுக்கோங்க. சுண்டை பால் காய்ச்சி வச்சுருக்கேன். வேணால் நீங்கள் கெட்டியான தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் அதில் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக கொஞ்சமாக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப எந்த அளவுக்கு வேணுமோ பாயாசம் குடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் அதில் பால் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துடும். இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக பலாப்பழத்தை வச்சு கார்னிஷ் பண்ணால் சுவையான பலாப்பழ பாயாசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.